ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல ரோமன் நியூமரல் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் இப்போ ஏன் நம்ம இப்போ படிக்கணும் அப்படிங்கிறது, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா, ஸோ 2015 நடந்த ஒரு எக்ஸாம்ல இந்த ரோமன் நியூமரல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அடுத்து 2023 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோமன் நியூமரல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 2024 ஜான்வரி மந்த்ல நடந்த எக்ஸாம்ல இந்த ஒரு கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா இனி வரக்கூடிய நம்மளுடைய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த ஒரு மாடல்ல இருந்து இந்த ஒரு கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால இந்த ஒரு வீடியோவில் அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்திருக்காங்களோ அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் என்னெல்லாம் இதில் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்கு, அதுக்கான பேசிக்ஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக இந்த ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் முதல்ல இந்த ஒரு டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. அதை நல்லா கவனிக்கணும். ஏன்னா சார் இதெல்லாம் சிலபஸ்லேயே இல்லை சார், இதெல்லாம் ஏன் சார் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இது. ரைட். எந்தெந்த எக்ஸாம்ல கேட்டிருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு டாபிக் வந்து இந்த ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம், எண்ணியல் அப்படிங்கிற ஒரு டாபிக்லையும் சொல்லலாம், அப்படி இல்லாட்டி டேட்டா கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் சொல்லலாம். ஏன்னா நம்ம ரோமன் லெட்டரை நம்பரா மாற்றுவோம், நம்பரை ரோமன் லெட்டரா மாற்றுவோம், அதுதான் கான்செப்ட். அதனால ஒரு கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கூட நம்ம இதை சொல்லலாம். ரைட். ஸோ 2015லையும் சரிங்க, 23 நடந்த எக்ஸாம்லையும் சரி, ரொம்ப பேசிக்கானதான் கேள்வியா இருந்துச்சுங்க. நம்பர்ல இருந்து ரோமன் லெட்டருக்கும், ரோமன் லெட்டர்ல இருந்து நம்பருக்கும் கன்வெர்ட் பண்றது மட்டும்தான் கொஸ்டினா இருந்துச்சு. ஆனா 2024ல நடந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் இன் டீடைலா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் போய் அந்த ரோமன் லெட்டர் கான்செப்டை நம்பர் சீரீஸ் அப்படிங்கிற வேற ஒரு கான்செப்ட்ல அப்ளை ஆகிற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் 2024 ஜான்வரியில கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப டீடைலா இந்த ஒரு கான்செப்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம ரொம்ப நிறைய படிக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க வந்துடக்கூடாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு நம்பரையும் என்ன லெட்டரா ரீப்ளேஸ் பண்ணணும், அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும், அதனுடைய ரூல் என்ன, அந்த பேசிக்கை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு வேலை இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம் கேட்டிருக்காங்க. 2015ல கேட்டிருந்த கொஸ்டின் யாருமே பார்க்க மாட்டாங்க. 23, 24ல கேட்டிருந்த கொஸ்டின் வேணும்னா பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அதே கொஸ்டினே ரிப்பீட் ஆயிருச்சு அப்படின்னா எக்ஸாம்ல நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், எல்லாத்துலயுமே ஆன்சர் பண்ண முடியும். ஒருவேளை அந்த ரிப்பீட் கொஸ்டின் அதாவது ப்ரீவியஸர் கேட்ட கொஸ்டினை கேட்காம புதுசா இந்த ஒரு கான்செப்ட்ல இருந்து எவ்வளவு டிஃபிகல்ட்டா கொஸ்டின் ஃப்ரேம் ஆனாலும் சரிங்க, அதை ஆன்சர் பண்ற அளவுக்கான பேசிக்கை நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரோமன் லெட்டர் அப்படிங்கிறது புதுசெல்லாம் கிடையாதுங்க. நீங்க ஆல்ரெடி உங்களுடைய ஸ்கூல் டேஸ்லேயே நீங்க யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம 1வது படிக்கும்போது நம்ம என்ன நம்மளுடைய நோட்ல எல்லாம் நோட் பண்ணியிருப்போம். கிளாஸ்லயும் போர்ட்லயும் போட்டிருப்பாங்க. ஸோ 1வது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது எப்படி பண்ணியிருப்போம், இந்த மாதிரி எழுதியிருப்போம். அடுத்து 2க்கு இந்த மாதிரி எழுதியிருப்போம், 3க்கு இந்த மாதிரி எழுதியிருப்போம். இது எல்லாமே நம்ம பார்த்த விஷயம் தான். சரிங்களா? நமக்கு தெரிஞ்சது எது வரைக்கும் தெரியும்? 12 வரைக்கும் தெரியும். அதெல்லாம் என்னங்கிறது முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். ஸோ இந்த இடத்துல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கலாம். நம்ம நினைக்கிறோம் இது 1, இது 2, இது 3, 2 கோடு 3 கோடு போட்டிருக்கனால 3ன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா நம்ம அப்படிதான் நினைச்சிருப்போம். ஸோ 1 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரோமன் லெட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ. அதை கேபிட்டல் ஐங்கிறதுனால நம்ம மேல நம்ம இது போட்டிருப்போம். ரைட். இப்படி எழுதியிருப்போம். சரிங்களா? ரைட். அப்போ அது 1 கிடையாது, ஐ அப்படிங்கிறது. அடுத்து 2க்கு 2 ஐ போடுவோம், 3க்கு 3 ஐ போடுவோம், 4க்கு ஐ வி அப்படின்னு போடுவோம், 5க்கு வி எழுதுவோம், 6 அப்படிங்கிறது வி ஐ, 7க்கு வி டபுள் ஐ, 8க்கு வி ட்ரிபிள் ஐ, 9க்கு ஐ எக்ஸ், 10க்கு எக்ஸ், 11க்கு எக்ஸ் ஐ, 12க்கு எக்ஸ் டபுள் ஐ. ரைட். இது எல்லாமே நம்ம எழுதி பார்த்து வந்திருக்கோங்க. ரைட். ஸோ மோஸ்ட்லி 12 வரைக்கும் தெரியதான் வாய்ப்பு உண்டு. அதை தாண்டி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருந்திருக்காது. ஏன்னா நம்ம 12க்கு மேல படிக்கல. ரைட். அடுத்து காலேஜ்ல எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணல. 13வது 14 நம்ம காலேஜ்லயே யூஸ் பண்ண சொல்றோம். அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் 12th வரைக்கும் தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது காலேஜ்ல இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். 13, 14வது படிக்கிறேன்னு சொல்ல மாட்டோங்கிறதுனால நம்ம மோஸ்ட்லி அதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ரைட். இப்படி எல்லா நம்பருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கிடையாது. பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லா நம்பருக்கும் நம்ம ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இதனுடைய பேசிக் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ஒரு 7 நம்பருக்கான 7 லெட்டர்ஸ் மட்டும் தான் பேசிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல 3 லெட்டர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். 1 அப்படிங்கிற நம்பருக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம்? ஐ.
அடுத்து 5 அப்படிங்கிற லெட்டருக்கு வி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். 10 அப்படிங்கிற லெட்டருக்கு எக்ஸ், 10 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு எக்ஸ்ங்கிற லெட்டரை யூஸ் பண்ணுவோம். இந்த 3 உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், நீங்க புதுசா படிக்கல. மீதி இருக்கக்கூடிய ஒரு 4 தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 50க்கு எக்ஸ், 100க்கு சி, 500க்கு டி, 1000க்கு எம். இதுதான் பேசிக். மொத்தம் 7 லெட்டர்ஸ் தாங்க. இதுதான் ரொம்ப பேசிக். என்ன கேள்வி கேட்டாலும் இந்த 7 லெட்டரை வச்சுதான் நம்ம ஆன்சர் சொல்ல போறோம். இந்த 7 லெட்டரை வச்சுதான் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். இதுல 3 லெட்டர் ஐயும் வியும் எக்ஸும் நீங்க ஆல்ரெடி உங்களுடைய ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. எல்சிடிஎம் மட்டும்தான் புதுசு. அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். சியும் டியும் அடுத்தடுத்த லெட்டர் ஆல்பபெட்ல. சிக்கு அப்புறம் தானே டி வரும். லைக் அதே மாதிரி எல்லுக்கு அடுத்து தானே எம் வரும். கண்டினியூஸா எழுதல. எல், சிடி, அடுத்தது எம். ரைட்? அதாவது இது நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். சியும் டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்ல தொடர்ச்சியான எழுத்துகள். அடுத்து எம், எல்லுனுடைய அடுத்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா எம். அதை தான் இங்க எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. நீங்க இதை எப்படி எழுதணும் அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்தது நீங்க இந்த ஆல்பபெட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது முக்கியம் கிடையாது. அதை விட முக்கியம் எந்த நம்பருக்கு அந்த ஆல்பபெட் அப்படிங்கிறது. காரணம் 1 நம்ம எல்லா நம்பருக்கும் ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ண போறது கிடையாது. எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்? 1க்கு, 5க்கு, 10க்கு, 50, 100, 500, 1000. நம்ம சம்பந்தமே இல்லாம ஒரு 75, 85க்குலாம் நம்ம லெட்டர்ஸ் படிக்க போறது கிடையாது. ஆனா 75, 85 எல்லாம் உங்களை கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா இங்க இந்த பேசிக்ஸை வச்சு 75, 85 நம்மளா ஃபார்ம் பண்ணலாம். அதை நம்ம முன்னாடியே படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை எப்படி எழுதணும் அப்படிங்கறத வந்து ரைட், இதுக்கு இதை எழுதுறதுக்கான சம் ரூல்ஸ் இருக்குங்க. அது என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்சதுல இருந்தே பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சதுல இருந்து ரைட், நீங்க பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 2 அப்படின்னா 2 ஐ போட்டுட்டு இருந்தோமா? 3 அப்படின்னா 3 ஐ போட்டோமா? ரைட். 4ன்னு போடும் பொழுது ஏன் 4 ஐ போடாம ஐவின்னு போட்டோம்? இதுதான் அதனுடைய ரூல். சரிங்களா? என்ன ரூல் அப்படின்னா ஒரு லெட்டர் 3 முறைக்கு மேல ரிப்பீட் ஆகக்கூடாது. மேக்சிமம் 3 முறை ரிப்பீட் ஆகலாம். அதனாலதான் 3க்கு 3 ஐ போட்டோம். ஆனா 4க்கு 4 ஐ போடாததுக்கான ரீசன் என்னன்னு புரியுதுங்களா? 4 ஐ போட்டோம்னா அந்த லெட்டர் மொத்தம் 4 முறை வந்துருது. அப்ப 3 முறை தான் ரிப்பீட் ஆகும். இதுதான் அதனுடைய ரூல். அப்ப 3 முறைக்கு மேல ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதுக்கு இன்னொரு புதுசா ஒண்ணு எழுதியிருக்கும். அது எப்படி எழுதியிருக்கும் அப்படின்னா ரைட், 4க்குங்கிறத எப்படி எழுதியிருக்கும் அப்படின்னா 4 5 மைனஸ் 1ன்னு சொல்லலாமா? ரைட். 5 அப்படிங்கிறது வி மைனஸ் 1 அப்படிங்கிறது ஐ. வி மைனஸ் ஐ அப்படிங்கிறது தான் ஐவின்னு எழுதுறோம் 4க்கு. கிளியர்? 4க்கு எப்படி எழுதுறோம்னு புரியுது இல்லைங்களா? ரைட். ஆல்ரெடி நமக்கு 4க்கு ஐவின்னு எழுத தெரியுங்க. ரைட், எல்லாருக்குமே எழுத தெரியும். அது ஐவின்னு எப்படி எழுதுறோங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். காரணம் பின்னாடி நம்ம கணக்கு போறதுக்கு தேவைப்படும். ஏதோ ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்து நம்ம யூஸ் பண்றதை விட 4 நமக்கு எழுத தெரியும். அதை எப்படி எழுதுறோங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியா இருக்குங்கிறதுனால நான் இதுலயே எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து 5க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வி அப்படிங்கிற புது ஆல்பபெட் யூஸ் பண்றோம். அடுத்து 6, 7 பத்தி பேசுவோம். 6க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஐ யூஸ் பண்றோம். விஐனா என்ன எடுத்தாங்க? 5 ஒரு 1. ரைட். 7க்கு வினா 5, 2 ஐ போட்டோம் அப்படின்னா 2. 5 பிளஸ் 2 மொத்தம் எத்தனைங்க? 7. 8க்கு 5, 6, 7, 8. கிளியரா புரியுதா நான் எழுதுற விஷயம்? வி ஏன் ட்ரிபிள் ஐ போட்டேன் அப்படின்ட்டு. ஓகே. 9 பாருங்க. வி 4 ஐ போட மாட்டோம். எதனால 9க்கு வி 4 ஐன்னு போட மாட்டோம்? ஏன்னா 4 முறை ஐ வரக்கூடாது. ஐன்னு கிடையாது. எந்த லெட்டருமே ரிப்பீட் ஆகாது 3 முறைக்கு மேல. ரைட். ரிப்பீட் ஆகாத லெட்டர்ஸும் இருக்கு. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். சோ அப்போ இதை வி 4 ஐ போட மாட்டோம். ஐஎக்ஸ்ன்னு போடுவோம். எப்படி ஐஎக்ஸ் எழுதுறோம் அப்படின்னா நம்ம 4 எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி தாங்க. ஸோ 9 அப்படிங்கிறத 10 மைனஸ் 1ன்னு எழுதலாம். 10 அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஐ. எக்ஸ் மைனஸ் ஐ அப்படிங்கிறத ஐஎக்ஸ்ன்னு எழுதுறோம். அதுதான் ஐஎக்ஸ். ரைட். ஐஎக்ஸ் நமக்கு எழுத தெரியும். எப்படி அந்த ஐஎக்ஸ் வருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து 10 எக்ஸ்னே எழுதுவோம். அடுத்து 11 எக்ஸ்ஐ, 12 எக்ஸ் டபுள் ஐ அப்படின்னு எழுதியிருக்கோம். ரைட். இப்ப இதை இன்னும் கொஞ்சம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4, 9 எப்படி எழுதுறோம்னு புரியுது இல்லைங்களா? ரைட். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த நம்பர்ஸையும் எழுத போறோங்க நம்ம. இப்ப இந்த கழித்தலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. ரைட். 9 அப்படிங்கிறத எப்படி நம்ம ஐஎக்ஸ்ன்னு எழுதுறோம் அப்படின்னா 10 மைனஸ் 1ன்னு எழுதுறோம். 10 மைனஸ் 1 அப்படிங்கிறத எக்ஸ் மைனஸ் ஐன்னு சொல்றோம். எக்ஸையும் ஐயையும் கழிக்கணும்னா எக்ஸ்ல ஐய கழிக்கணும் அப்படின்னா அதை ரெண்டையும் திருப்பி போட்டா போதுங்க, மாறிடும்.
ஐஎக்ஸ்ன்னு எழுதணும். இங்கேயும் அதே தான் பண்ணியிருக்கோம். வில ஐய கழிக்கும் பொழுது ஐவின்னு எழுதியிருக்கோம், விஐன்னு எழுதல. விஐன்னு எழுதிட்டோம் அப்படின்னா அது 6ங்க. ரைட், விஐ அப்படின்னா 6, அதாவது இது 5 1. ரைட், நீங்க அந்த ஆர்டர் எழுதும் பொழுதுங்க பெரிய நம்பர்ல இருந்து தான் சின்ன நம்பர் எழுதிட்டு போகணும். ரைட், ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர், அடுத்து சின்ன நம்பர், அடுத்து அதை விட சின்ன நம்பர், அப்படிதான் போகணும். அதாவது 1000, அடுத்து 100, அடுத்து டென்ஸ், அடுத்து ஒன்ஸ், இந்த மாதிரி தான் எழுதுவோமே தவிர ஒரு நம்பரை திருப்பி ரிவர்ஸ்ல எழுத மாட்டோம். இன்கேஸ் நீங்க தனியா ஒரு இடத்துல ஐவின்னு பாக்குறீங்கன்னு எடுத்துக்கலாம். ஐவின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐனா 1, வினா 5, மொத்தம் 6ன்னு சொல்லக்கூடாது. 1க்கு அப்புறம் 5 கூட்ட மாட்டோம், 5க்கு அப்புறம் தான் 1 கூட்டணும். ஆர்டர் புரியுதுங்களா? பெரிய நம்பர்ல இருந்து தான் சின்ன நம்பர் எழுதணும். கிளியர்? நான் என்ன சொல்ல வரேன்னு பாருங்க. நீங்க தனியா ஒரு இடத்துல ஐவி, அதாவது ஐவினா உங்களுக்கு தெரியும் 4 அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்னும் நான் பெரிய நம்பருக்கெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத இந்த பேசிக் நம்பர்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ரைட், ஐவின்னு ஒரு நம்பரை பாக்குறீங்க, அந்த நம்பரை ஒரு லெட்டரை பாக்குறீங்க, அதை நம்பரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஐனா 1, வினா 5, 1ஐயும் 5ஐயும் கூட்டி 6ன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ரைட், 1 5ன்னு வந்தாவே அதை மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ 1 - 5, அதாவது 5 - 1 தான் அப்படி எழுதியிருக்காங்க 4. ஒருவேளை விஐ இருந்துச்சு அப்படின்னா 5 + 1 6 அப்படின்னு சொல்லி எழுதலாம். பெரிய நம்பர் அடுத்துதான் சின்ன நம்பர் வரணும். ஒருவேளை சின்ன நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பர் வந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, நான் இன்னும் அதை பத்தி டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ 4ஐயும் 9ஐயும் எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சு. இது என்ன ரூலை வச்சு நம்ம பார்த்திருக்கோம்? ஒரே நம்பர் 3 முறை ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத வச்சு பேசியிருக்கோம். ரைட், இதுல இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னாங்க, இப்ப நம்ம மைனஸ் பண்றதை பத்தி பேசுவோம். ரைட், இந்த ஐ அப்படிங்கிறத வி கூடயும் எக்ஸ் கூட மட்டும்தான் மைனஸ் பண்ணணும். ஐய ரைட், வி மைனஸ் ஐ அப்படிங்கிறது 9, எக்ஸ் மைனஸ் ஐ வி மைனஸ் ஐ அப்படிங்கிறத 5 - 1 4 அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் மைனஸ் ஐ அப்படிங்கிறத 10 - 1 9ன்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்ம ஐய எந்த லெட்டருக்குள்ள மட்டும்தான் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா வி கூடயும் எக்ஸ் கூடயும் மட்டும்தான் பண்ணணும். ரைட், இப்போ ஒருவேளை 49 அப்படின்னா 49 50 - 1ன்னு எழுதலாம் சார். 50னா எக்ஸ் எல் மைனஸ் ஐஎல்னு எழுதலாமா அப்படின்னா அப்படி ஒண்ணு கிடையாது. சரிங்களா? அந்த தப்பை நீங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம். 49 எப்படி எழுதணுங்கிறத நான் எழுதி காமிக்கிறேன். இப்போ 49 இப்படி எழுதக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 50 - 1ன்னு எழுதக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா 50 - 1ன்னு பண்றீங்க இல்லைங்களா? அந்த -1 எங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா 5 கூட பண்ணலாம், 10 கூட பண்ணலாம், வேற எது கூடயும் -1 பண்ணக்கூடாது. அதே மாதிரி 10 எக்ஸ எந்தெந்த நம்பர் கூட எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா ரைட், 40ன்னு வர வேண்டிய இடத்துல 50 கூட மைனஸ் பண்ணலாம். 90ன்னு வர வேண்டிய இடத்துல சி கூட மைனஸ் பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ மைனஸ் பண்ணலாம். ரைட், எக்ஸ் எங்கெல்லாம் மைனஸ் பண்ணலாம்? எல் கூடயோ சி கூடயோ பண்ணலாம். ஐய வி கூட எக்ஸ் கூட மட்டும்தான் மைனஸ் பண்ணணும். இதுதான் பேசிக்கான விஷயங்கள். அடுத்து இதுல ரிப்பீட் ஆகாத லெட்டர்ஸ் எது அப்படின்னா எல், வி ரிப்பீட் ஆகாது, எல் ரிப்பீட் ஆகாது, டி ரிப்பீட் ஆகாது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகாது. ரைட், அதாவது என்ன ரிப்பீட் ஆகாது அப்படின்னா 10 அப்படின்னா 5 கூட்டல் 5 2 வின்னு போடக்கூடாது. 10க்கு தனி லெட்டரே இருக்குது எக்ஸ். நான் சொல்றது புரியுதா? ஒருவேளை 10 நீங்க 5 5ன்னு எழுதலாம் சார். அப்போ இந்த 5க்கு ஒரு வி, இந்த 5க்கு ஒரு வி, 2 வி போடலாமா அப்படிங்கிறது 2 வி போடக்கூடாது. 2 வினா 10, அதுக்கு தான் எக்ஸ் அப்படின்னே நம்ம ஒரு லெட்டர் படிச்சிருக்கோம். அதே மாதிரி 2 50 ரைட், 2 எல்னு போடக்கூடாது, 2 எல் போடக்கூடாது, 2 50, அதுக்கு பதில் தான் என்ன பண்ண போறாங்க? சி அப்படிங்கறத படிச்சிருக்கோம். லைக் அதே மாதிரி தான் 500 அப்படின்னா 2 500 போடக்கூடாது, அதாவது 2 டி போடக்கூடாது, அதுக்கு பதில் தான் எம் இருக்கு. இதெல்லாம் ரிப்பீட் ஆகாதுன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுங்களா? 50 ரிப்பீட் ஆகாது, 100 ரிப்பீட், அதாவது 500 5 ரிப்பீட் ஆகாது, 50 ரிப்பீட் ஆகாது, அடுத்து 500 ரிப்பீட் ஆகாது. இதெல்லாமே பேசிக். என்னெல்லாம் பேசிக்ஸ் நம்ம படிச்சிருக்கோங்கிறத இன்னொரு முறை சொல்றேன். ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர், அதுக்கப்புறம் தான் சின்ன நம்பருக்கான ஆர்டர் எழுதணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 முறைக்கு மேல ரிப்பீட் ஆகக்கூடாது எந்த லெட்டருமே. ரிப்பீட்டே ஆகாத லெட்டர் எதெல்லாம் அப்படின்னா 5 ரிப்பீட் ஆகாது, 50 ரிப்பீட் ஆகாது, 500 ரிப்பீட் ஆகாது. 5 50 500 இதெல்லாம் ரிப்பீட் ஆகாது. ரைட், இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ற மாதிரி விஷயம் கிடையாது. இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம கன்வர்ஷன்ஸ்குள்ளேயே போக முடியுங்க. அடுத்தது 1 எது கூட எல்லாம் மைனஸ் பண்ணலாம் அப்படின்னா 5 கூடயும் 10 கூடயும் தான் மைனஸ் பண்ணணும். ரைட், அப்படி மைனஸ் பண்ணி எழுதுறது உங்களுக்கே தெரியும். 4ஐயும் 9ஐயும் எழுதுறது. ரைட்,
அடுத்து எக்ஸ 10 எதுக்குள்ளலாம் மைனஸ் பண்ணலாம் அப்படின்னா 40க்கு யூஸ் பண்ணலாம். அதனால எல் கூட மைனஸ் பண்ணலாம். 90க்கு சி கூட மைனஸ் பண்ணலாம். இதெல்லாம் எக்ஸுடைய விஷயங்கள். ரைட். இப்போ நம்ம கன்வர்ஷன்ஸ்குள்ள போகலாங்க. ரைட். நம்ம எடுத்தோடனே எக்ஸாம்ல கேட்ட கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் ரேண்டமான நம்பர்ஸ் பார்ப்போங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் 30 அப்படிங்கறது எப்படி எழுதலாம்? 30 அப்படின்னா அதாவதுங்க நம்பர்ஸ் என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம பேசிக்கா என்ன படிச்சோமோ அதை வச்சுதான் எழுதணும். பேசிக்கா என்ன படிச்சிருக்கோம்? நான் இங்க சைட்ல எழுதுறேன். ஃபர்ஸ்ட் 1னா ஐ, 5னா வி, 10னா எக்ஸ், 50னா எல், 100னா சி, 500க்கு டி, 1000க்கு எம். உங்களோட எக்ஸாம்ல இந்த பேஸ் பண்ண மாதிரி கொஸ்டின் கேட்டாலாம் இதை எழுதி அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. எழுதாம பண்ணிடாதீங்க, மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. சார் இந்த 7 மட்டும் தான் இருக்கா சார் அப்படின்னா இந்த 7 தாண்டி இன்னொரு 7 சொல்லலாம். என்னன்னா ஐக்கு மேல பார், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விக்கு மேல பார், எக்ஸுக்கு மேல பார், எல்லுக்கு மேல பார், சிக்கு மேல பார், இந்த எல்லாத்துக்குமே டிக்கு மேல பார், எம்முக்கு மேல பார். இந்த பார் பத்தி நம்ம லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அது தேவைப்படாது. அப்படி இருக்கிற விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ரைட். ஆனா நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது மட்டுமே போதுங்க. 30 அப்படிங்கறத எப்படி எழுதலாம் அப்படின்னாங்க, ரைட், 10 10 10ன்னு எழுதலாமா? ஒரு 10, இன்னொரு 10, இன்னொரு 10. ட்ரிபிள் எக்ஸ் அப்படிங்கிறது 30. கிளியர்? ரைட். ஸோ அடுத்து வந்து ஒரு 52 எழுதி பார்ப்போமா? 52 எப்படி எழுதலாம்? 50 அப்படிங்கிறத எல்ன்னு சொல்லலாம். 2க்கு ஒரு 2 ஐ, எல் டபுள் ஐ அப்படிங்கிறது 50. 52. அதாவது ரோமன் லெட்டர்ல எல் டபுள் ஐன்னு போட்டீங்க அப்படின்னா அந்த நம்பர்ல எதை மீன் பண்ணுது அப்படின்னா 52 அப்படிங்கிறத மீன் பண்ணுது. கிளியர்? ரைட். அடுத்து ஒரு 75 எழுதி பார்ப்போம். 75 அப்படின்னா நீங்க 50 தாண்டிட்டாவே 50 தனியா எழுதணும். அடுத்து 25. 25ல 20 தனியா எழுதணும். அடுத்து ஒரு 5. ரைட். எப்படி பிரிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ரைட். 75ல 50, அடுத்து 20, அடுத்து ஒரு 5. இதெல்லாம் சேர்ந்தாதான் 75. 20க்கும் எனக்கு தனியா லெட்டர் கிடையாது. 20 எப்படி எழுத போறேன்? 10 10 எழுத போறேன். ரைட். அப்போ 50க்கு ஒரு எல், அடுத்து 20க்கு ஒரு எக்ஸ், அதாவது 20ல வரக்கூடிய 10க்கு ஒரு எக்ஸ், இன்னொரு ஒரு 10க்கு எக்ஸ், 5க்கு வி. எல் டபுள் எக்ஸ் வி அப்படிங்கிறது 75 உடைய வேல்யூ. கிளியர்? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 33. 33, ரைட். வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களால எழுத முடியுதான்னு பாருங்களேன். 33, ரைட். 33ய 30 பிளஸ் 3 தான் பிரிக்க முடியும். 30ய 10 10 தான் எழுதி ஆகணும். 20 பிளஸ் 10 எழுத முடியாது. ஏன்னா நமக்கு 20க்கு லெட்டர்ஸ் கிடையாது. இந்த லெட்டர்ஸை வச்சு தான் நம்ம இதை ஃபார்ம் பண்ணணும். அப்போ ட்ரிபிள் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 30 வந்துருச்சு. 111 போட்டோம் அப்படின்னா 33 வந்துருச்சு. நெக்ஸ்ட் 49 பார்ப்போம். 49 நான் 50 மைனஸ் 1 எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ரைட். ஏன் 50 மைனஸ் 1 எழுதக்கூடாது? 50ல 1 மைனஸே பண்ணக்கூடாது. மைனஸ் எதுல மட்டும் தான் மைனஸ் பண்ணணும்? 1 எதுல மட்டும் மைனஸ் பண்ணணுங்க? 5லயும் 10லயும் மட்டும் தான் மைனஸ் பண்ணணும். அப்ப 49 எப்படி எழுதலாம் அப்படின்னா, சரிங்களா? ரைட். நம்ம ஃபர்ஸ்ட் 40 எழுதணும். அதுக்கப்புறம் 9 எழுதணும். 40க்கு நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? 40ய 50 மைனஸ் 1 எழுதலாம்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ரைட். 40 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? 50 மைனஸ் 1, 50 மைனஸ் 10ன்னு எழுதலாம். ரைட். அப்ப 50க்கு வந்து எல் மைனஸ் எக்ஸ், எல் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்எல்ன்னு சொல்லணும். தப்பா எல்எக்ஸ்ன்னு சொல்லிடக்கூடாதுங்க. இது ஒரு 50, இது ஒரு 10, 60 ஆயிரும். எக்ஸ்எல்ன்னு எழுதும் பொழுதுதான் இது ஒரு 10, இது ஒரு 50. சின்ன நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பர் வந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணி எழுதியிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கலாம். ரைட். அப்போ எக்ஸ்எல் அப்படிங்கிறது 40னுடைய மதிப்பு. அடுத்து 9, 9 உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச 9 தான் ஐஎக்ஸ். அப்படியே எழுதிக்கலாம். 9க்குள்ள 10க்குள்ள வரக்கூடியது எல்லாத்துக்கும் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதே எழுதிக்கலாம். அதுக்கு மேல எழுதுற விஷயங்களை மட்டும் நம்ம சரியா கவனிங்க. அப்ப 49னுடைய வேல்யூ எக்ஸ் எல் ஐ எக்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 67 ட்ரை பண்ணுவோமா? 67 ட்ரை பண்ணுவோமா? ரைட். 67 எப்படி எழுதலாம்? ரைட். 60ய 50 பிளஸ் 10. அப்போ எல் அப்படிங்கிறது ஒரு 50, அடுத்து எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10, அடுத்து 7க்கு வி டபுள் ஐ. ஸோ எல் எக்ஸ் வி டபுள் ஐ அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். ரைட். எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? நம்ம என்ன கணக்குக்குள்ள போலைங்க. கணக்குக்குள்ள போறதுக்கு நம்ம எப்படி நம்பர் எழுதணுங்கிறது தெரிஞ்சாதான் இதை நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அடுத்து 102ங்கிறது எப்படி எழுதலாம்? 100 அப்புறம் 2ன்னு எழுதிக்கலாம். 100 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிஐஐ அப்படிங்கிறது 100. 102 சிஐஐ அப்படிங்கிறது 102. எல்லாருக்கும் கிளியரா புரியுது இல்லைங்களா? எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்மளால ஃபார்ம் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா? ரைட். எந்த நம்பரை எதுல மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சரியா நம்மளால ஃபார்ம் பண்ணி எழுதிட முடியும். நம்ம கிட்ட நம்பர் கொடுத்து
ரோமன் லெட்டரா மாற்ற சொல்லி கேட்கலாம், இல்லை ரோமன் லெட்டர் கொடுத்து நம்பரா மாற்ற சொல்லி கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இதே மாதிரி தான் ஆன்சர் பண்ண போறாங்க. இப்போ நம்ம அடுத்து நம்மளுடைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், அதாவது நம்மளோட எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் என்னன்னாங்க, இது வரைக்கும் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்வெர்ட் 1789 இன் ரோமன் ஃபிகர் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. ரைட், இது எப்போ கேட்ட கொஸ்டின் அப்படின்னா 2015ல கேட்ட கொஸ்டின். ரைட், இதுல ரொம்ப வெறும் பேசிக்கா தான். ஸோ இதுல 1789 அப்படிங்கிற நம்பரை நம்ம ரோமன் லெட்டரா கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இது வெறும் கன்வர்ஷன் பேஸ் பண்ண மாதிரி மட்டும்தான் இருக்குங்க. டைரக்டா அதுல தான் சொல்லியிருக்காங்க. ரைட், இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படிங்கிறது பாருங்க. ரைட், 1789 நான் முதல்ல 1000ன்னு பிரிக்கிறேன், பிளஸ் அடுத்து 700 பிரிப்பேன். ஃபர்ஸ்ட் 1000, அடுத்தது 100, அடுத்து 10, அடுத்து 1ன்னு தனித்தனியா பிரிக்கிறேன். ரைட், இப்ப 700 பிரிச்சேன் அப்படின்னா எனக்கு 700க்கான லெட்டர் கிடையாது. அதனால நம்ம வந்துட்டு 700 500ன்னு கூட்டுறேன். 200க்கும் லெட்டர் கிடையாது. அந்த 200ஐயும் 100 கூட்டல் 100ன்னு எழுதுறேன். நான் ஏன் இதை இப்படி பிரிக்கிறேன்னு புரியுது இல்லைங்களா? நான் 700ன்னு எழுதுனா 700க்கு எனக்கு லெட்டர் கிடையாது. ரைட், அப்ப நான் 500ன்னு எழுதுறேன்னா 500க்கு லெட்டர் இருக்கு. அதுல வரக்கூடிய லெட்டரை ஸ்பிளிட் பண்றோம். ரைட், அடுத்தது 89ல 50, அடுத்து 39ல 10 10ஆ பிரிச்சு எழுதுறேன். ஏன்னா டைரக்டா 39 எழுதல, பிளஸ் ஒரு 9. இப்ப டைரக்டா இதெல்லாம் எழுதலாமா? ரைட், அந்தந்த லெட்டருக்கான கரஸ்பாண்டிங் ரோமன் லெட்டரை மட்டும், அந்தந்த நம்பருக்கான கரஸ்பாண்டிங் ரோமன் லெட்டரை மட்டும் நம்ம எழுதினா போதுங்க. எம் அப்படிங்கிறது 1000 அப்படிங்கிறது எம், அடுத்தது 500 அப்படிங்கிறது டி. ரைட், அடுத்தது 200 அப்படிங்கிறது 2C, அடுத்து 50 அப்படிங்கிறது எல், எக்ஸ் அப்படிங்கிறது XXX, ஏன்னா 3 முறை 10 இருக்கு, 9 அப்படிங்கிறது IX. ரைட், அப்ப இது இதனுடைய ஆன்சர். MDCCL XXX IX, ஆப்ஷன் ஏ. இது 2015ல கேட்ட ஒரு கொஸ்டின். அடுத்து 2023ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. என்னன்னா, ரைட், ஒரு லண்டன் மானுமெண்ட்ல MDCLXVI அப்படிங்கிற ஒரு லெட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ வாட் நம்பர் டஸ் இட் ரெப்ரசன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது குறிக்கும் எண் என்ன? ஸோ 2020 அதாவது 15ல எப்படி கேட்டாங்க? நம்பர் கொடுத்து லெட்டரா கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டாங்க. இப்போ லெட்டர்ல கொடுத்துட்டாங்க, நம்பரா கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. 2 விதமான கேள்வி எக்ஸாம்பிள கேட்டுட்டாங்க. ரைட், இத அந்தந்த லெட்டருக்கான நம்பரா ரீப்ளேஸ் பண்ணா போதுங்க. ரைட், எம் அப்படிங்கிறது 1000, பிளஸ் டி அப்படிங்கிறது 500, பிளஸ் சி அப்படிங்கிறது ஒரு 100, பிளஸ் எல் அப்படிங்கிறது ஒரு 50. ரைட், இது சி, இது எல்னு எழுதியிருக்கேன். எல் அப்படிங்கிறது ஒரு 50, எக்ஸ் அப்படிங்கிறது 10, வி அப்படிங்கிறது 5, பிளஸ் ஐ அப்படிங்கிறது 1. ரைட், அது 6ன்னு எழுதினாலும் சரி, இல்லை 5 + 1னாலும் எழுதினாலும் சரிங்க. ரைட், எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1000, 1500, 1600, 1650, 1660, 1665, 1. ஸோ 1666 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ரைட், 1666 அப்படிங்கிறது ஆன்சர். ரைட், ரோமன் லெட்டர் கொடுத்து நம்பர்ல எப்படி கன்வெர்ட் பண்ணணும், நம்பர்ல கொடுத்து எப்படி ரோமன் லெட்டர்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற 2 கொஸ்டினும் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்திருக்காங்க. ரைட், இப்போ அடுத்து 2024ல என்ன மாதிரி கேள்வி கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா, 2024 ஜனவரி மந்த் நடந்த எக்ஸாம்ல என்ன கேள்வி கேட்டிருந்திருக்காங்கன்னா, ரைட், வி, அடுத்து எக்ஸ், அடுத்து XX, அடுத்து XL, அடுத்தது டேஷ், நெக்ஸ்ட் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. அதாவது நம்ம நம்பர் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ரீசனிங் டாபிக்ல படிப்போம். அடுத்த எண்ணை காண்க, விடுபட்ட எண்ணை காண்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த எண் தொடர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல படிப்போம். அந்த எண் தொடர் கான்செப்டை இங்க ரோமன் லெட்டர் கான்செப்டுக்குள்ள மிங்கிள் பண்ணி கேட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், ரொம்ப பேசிக்கா வெறும் கன்வர்ஷன் மட்டும் கேட்டுட்டு இருந்தவங்க இப்ப இந்த வருஷம் 2024ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் சீரீஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள ரோமன் லெட்டரை மிங்கிள் பண்ணி கேட்டிருக்கனால அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட், அதனாலதான் இன்னும் டீட்டெயிலாவும் நம்ம படிப்போம். இதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களை கத்துக்கலாம். இப்ப முதல்ல இதை நான் நம்பரா கன்வெர்ட் பண்றேன். வி அப்படிங்கிறது 5, எக்ஸ் அப்படிங்கிறது 10, XX அப்படிங்கிறது 20, XL அப்படிங்கிறது என்ன? அதாவது 2015ல கேட்ட கேள்விக்கும் சரி, 2023ல கேட்ட கேள்விக்கும் சரிங்க, இந்த XL அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இந்த வருஷம் நடந்த எக்ஸாம்ல அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பேசிக்ல நான் 4 எப்படி எழுதணும், 9 எப்படி எழுதணும், 440 எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசியிருந்திருக்கோம்.
ரைட். எக்ஸ் எல், எக்ஸ்னா 10, எல்னா 50. 10க்கு அப்புறம் 50 வந்து அதை மைனஸ் பண்ணி எழுதியிருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? ரைட். எல்லுக்கு அப்புறம் எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது 60. சரிங்களா? 50க்கு அப்புறம் ஒரு 10 வந்துச்சு அப்படின்னா அது 60. இந்த ஆர்டர்ல எழுதணும். மைனஸ் பண்ற இடத்துல என்னவா இருக்கும்? திருப்பி இருக்கும். திருப்பி இருந்துச்சு அப்படின்னா இது 40. அதாவது 50 மைனஸ் 10 தான் 40. 50 அப்படிங்கிறது வி, சாரி 50 அப்படிங்கிறது எல் மைனஸ் எக்ஸ், அதை தான் எக்ஸ்எல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்ப இது 40. அடுத்து என்ன வரும்? 80ங்கிற நம்பர் வரும். எப்படி சொல்றோம்? ஸோ 5 2ஆல மல்டிபிள் பண்ணா 2, 10 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 20, 20 2ஆல மல்டிபிள் பண்ணா 40, 40 2ஆல மல்டிபிள் பண்ணா 80. ஆனா ஆப்ஷன்ல 80 இருக்காது. ஏன்னா இது ரோமன் லெட்டர்ஸ்ல கொடுத்தனால 80 ரோமன் லெட்டர்ஸ்ல எப்படி எழுதணும்? ரைட். எக்ஸாம்ல கொடுத்த அந்த ஆப்ஷன்ஸ் நான் இங்க கொடுக்குறேன். என்ன ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, ரைட், எல் எக்ஸ், ஆப்ஷன் பி எல் டபுள் எக்ஸ், ஆப்ஷன் சி எல் ட்ரிபிள் எக்ஸ், ஆப்ஷன் டி எக்ஸி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ரைட். இதுல உங்களுக்கு தெரியும் இது 50 எல்னா அடுத்து எக்ஸ்னா ஒரு 10. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 16 இருக்கா? அடுத்ததுல என்ன இருக்குங்க? 50 கூட 2 10 சேர்ந்தா 70, 50 கூட 3 10 சேர்ந்தா 80. ரைட். இது 90. இதுக்கு தான் நம்ம முன்னாடி பழகிருக்கோம். 90ய 100 மைனஸ் 10 எழுதலாமா? ரைட். 99 கேட்டோம் அப்படின்னா 100ல ஒன்று மைனஸ் பண்ணக்கூடாது, அது தப்பு. ரைட். எப்படி நம்ம 49 எழுதணுமோ அந்த மாதிரி 99 எழுதணும். ரைட். நம்ம 99 கூட எழுதி பார்ப்போம் இப்போ. ஓகே. ஸோ இப்போ 100 மைனஸ் 10 எழுதியிருக்கோம். 100 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சின்னு சொல்லுவோம். மைனஸ் எக்ஸ், அதை தான் எக்ஸி அப்படின்னு சொல்றோம். அது 90. இந்த இடத்துல பாருங்க 40னுடைய கான்செப்டும் 90னுடைய கான்செப்டும் ஆப்ஷன்லயும் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லயும் இருக்கு. அந்த பேசிக்கா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்போ இதனுடைய ஆன்சர் 80. அப்போ எல் ட்ரிபிள் எக்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். இந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல் ட்ரிபிள் எக்ஸ். இது எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். இதுல என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம்னா, இந்த அளவுக்கு இதெல்லாம் யோசிச்சு கொடுத்தவங்க ஆப்ஷன்ல இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி யோசிச்சிருந்தோம் அப்படின்னா, ரைட், இந்த மாதிரி தப்பா, அதாவது இதையும் தப்பு பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, நம்ம பேசிக்கா நம்ம ட்ரெஸ் எடுக்கும் பொழுதுங்க எக்ஸலுக்கு அப்புறம் என்ன எடுப்போம்? எக்ஸலுக்கு அப்புறம் என்ன வரும்? டபுள் எக்ஸல் வருமா? ட்ரிபிள் எக்ஸல் வருமா? அடுத்தடுத்து அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஒரு வேளை ஒரு டபுள் எக்ஸல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்ணை மூடி சூஸ் பண்ணிடுவோம். டபுள் எக்ஸல் அப்படிங்கிறது ஒரு வேளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவோம்? கண்ணை மூடி யூஸ் பண்ணிடுவோம். இப்படி இருக்காது. கிளியர்? ரைட். எல் ட்ரிபிள் எக்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் 80. ரைட். நான் எதை சொல்றேன்னு புரியுது இல்லைங்களா? எக்ஸல்னா டபுள் எக்ஸல், ட்ரிபிள் எக்ஸல் நம்ம ட்ரெஸ் எடுக்கும் போது பேசுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி யோசிச்சிருவோம். அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை, வேற. ரைட். இப்ப அடுத்துங்க, ரைட், இது எக்ஸாம்ல கேட்டிருந்திருக்காங்க. நான் இந்த 99 சொன்னேன். 99 எழுதி பார்ப்போமா? 99 100 மைனஸ் 1ன்னு கண்டிப்பா எழுதக்கூடாது. என்ன காரணம்? ரூலே இருக்கு. 1 எது கூட மட்டும்தான் மைனஸ் பண்ண முடியும்? 5 கூடயும் 10 கூட மட்டும்தான் 1 மைனஸ் பண்ணணும். வேற எங்கேயும் 1 மைனஸ் பண்ணக்கூடாது. ரைட். அப்போ 99 எப்படி சார் எழுதுறது அப்படின்னா, 99 90 தனியாவும் 9 தனியாவும் எழுதிடலாம். 90 அப்படிங்கிறது உங்களுக்கு எழுத தெரியும். 100 மைனஸ் 10. 100 அப்படிங்கிறது சி மைனஸ் எக்ஸ், எக்ஸி அப்படின்னா 90யா? அப்போ எக்ஸி 9 எப்பயும் போல எழுதிக்கலாங்க. 9 எப்படி எழுதுவோம்? அதே மாதிரி 1x அப்படின்னு எழுதிக்கலாம். ix. ஸோ எக்ஸி ஐஎக்ஸ் அப்படிங்கிறது 99. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ எந்த நம்பர் கொடுத்தாலும் உங்களால பேசிக்கானதை வச்சு ஃபார்முலா ஃபார்ம் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா? ஓகே. இதுல இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா நம்ம என்ன விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ரைட், இதை நீங்க நல்லா கவனிக்கணும். 2015ல வந்து நம்பரை மட்டும் கொடுத்துட்டு லெட்டரா கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டாங்க. 2023ல லெட்டரை கொடுத்துட்டு நம்பரா கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. 2024ல அந்த ரோமன் கான்செப்டையே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் சீரீஸ்குள்ள கொடுத்து கேட்டிருக்காங்க. அப்ப இன்னும் இதை வேற மாதிரி வேணாலும் மாறதுக்கு பாசிபிள் இருக்கு. அதனால எல்லா பாசிபிளும் நம்ம கத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, 2 ரோமன் லெட்டர்ஸே கொடுத்துட்டு ஆட் பண்ண சொல்லி கேட்கலாம், சப்ட்ராக்ட் பண்ண சொல்லி கேட்கலாம், மல்டிபிள் பண்ண சொல்லி கேட்கலாம், டிவிஷன் பண்ண சொல்லி கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்ட்ராக்ஷன்ல பார்ப்போம். ரைட். LXVII மைனஸ் LXIX, இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண சொல்லி கேட்கிறாங்க. ஆன்சர் பண்ணுவோமா? இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண சொல்லி கேட்கிறாங்க. LXVIIயும் மைனஸ் XLIXையும் சப்ட்ராக்ட் பண்ண சொல்லி கேட்கிறாங்க. நீங்க நல்லா கவனிங்க, ஆல்பபெட்ஸ் எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. அதை நம்பரா கன்வெர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அந்த நம்பர்ல என்ன ஆபரேஷன், கூட்டல் சொன்னாலும் சரி, கழித்தல் சொன்னாலும் சரி, பெருக்கல் சொன்னாலும் சரி, வகுத்தல் சொன்னாலும் சரிங்க, அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பரை மறுபடியும் ரோமன் லெட்டரா கன்வெர்ட் பண்ணுங்க. கிளியரா புரியுதுங்களா?
ரோமன் லெட்டரை வச்சுக்கிட்டெல்லாம் நம்மளால அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் பண்ண முடியாதுங்க. நம்பரா கன்வெர்ட் பண்ணி அந்த ஆப்ரேஷனை பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆன்சருக்குள்ள இருக்கக்கூடிய நம்பரை மறுபடியும் லெட்டரா கன்வெர்ட் பண்ணுங்க. ரைட், முதல்ல இதை நம்பரா கன்வெர்ட் பண்ணலாம். எல் அப்படிங்கிறது ஒரு 50, அடுத்தது எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10, அடுத்து வினா ஒரு 5, அடுத்து 2 ஐ. அப்போ 50, 60, 65, 67. 67 அப்படிங்கிறது நம்பர். அதுல எதை மைனஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது பாருங்க. எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10, அடுத்து எல் அப்படிங்கிறது 50. 10க்கு அப்புறம் 50 வரக்கூடாது. எல்லாருக்கும் தெளிவா புரியுது இல்ல? 50க்கு அப்புறம் தான் 10 வரணும். பெரிய நம்பருக்கு அப்புறம் தான் சின்ன நம்பர் எழுதணும். சின்ன நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பர் எழுதியிருக்கோம் அப்படின்னா அது ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்எல் அப்படிங்கிறது 40. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐ எக்ஸ். இதுமே பாருங்க, ஐக்கு அப்புறம் எக்ஸ் வந்திருக்கு. ஐங்கிறது 1, எக்ஸ்ங்கிறது 10. சின்ன நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பர் வந்து அந்த இடத்துல மைனஸ் பண்ணியிருக்கோம் தானே அர்த்தம். இதை மைனஸ் பண்ணியிருக்கோம், மைனஸ் பண்ணா 9. ரைட், பிளஸ் 9. அப்ப 49. இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கான்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி கேள்விகளை இதை மட்டும் தான் பார்த்தோம். ஒரு லெட்டரை கொடுத்துருப்பாங்க, அதை நம்பரா கன்வெர்ட் பண்ணோம். இங்க 2 லெட்டரை நம்பரா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் பண்ண போறோம். இப்ப 64ஐயும் 67ஐயும் 49ஐயும் மைனஸ் பண்றோம். ரைட், 67ஐயும் 49ஐயும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18. இப்ப இந்த 18 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய மாதிரி லெட்டரா கன்வெர்ட் பண்ண மாதிரி எழுதணும். 18 எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா 10 கூட்டல் 8ன்னு எழுதலாம். 20ல 2 கழிக்கணும்னு போகக்கூடாது. 2ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ 10 கூட்டல் 8ன்னு எழுதலாமா? 10 அப்படிங்கிறது எக்ஸ், 8 அப்படிங்கிறது வி ட்ரிபிள் ஐ. அப்ப இதனுடைய ஆன்சர் எக்ஸ் வி ட்ரிபிள் ஐ. எக்ஸ் வி ட்ரிபிள் ஐ. கிளியரா புரியுதுங்களா? ரைட், அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரைட், இதுல அடிஷன் கொடுத்திருந்தா இதே மாதிரி இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கேற்ற லெட்டரை மாத்திருப்போம். ஒருவேளை சப்ராக்ஷன் கொடுத்திருந்தா மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கேற்ற ஆன்சருக்கான லெட்டரை மாத்திருப்போம். டிவிஷன் கொடுத்திருந்தாலும் அதே ப்ராசஸ் தாங்க. ஒருவேளை டிவிஷன் கொடுக்கும்போது ரிமைண்டர் வர மாதிரி இருக்கு அப்படின்னா புள்ளி வச்செல்லாம் டிவைட் பண்ணி எழுத வேண்டாம். ரைட், அந்த ரிமைண்டர் என்னவோ ரிமைண்டரையும் அதே மாதிரி ரோமன் லெட்டர்ஸ்லயே சொல்லிட்டா போதுங்க. ரைட், ஸோ மோஸ்ட்லி நம்ம கிட்ட அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் கேட்கறதுங்கிறது இது வரைக்கும் கேட்கல. அதாவது இதுக்கு முன்னாடியே இந்த டாபிக் கேட்கலைங்க. சரிங்களா? இப்போ 2024ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் சீரீஸ்குள்ளெல்லாம் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்கிறதுனால ஒருவேளை அடிஷன் கூட்டலும் அடிஷன் சப்ராக்ஷனை கூட கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கோம். இதுக்காக நம்ம பெருசா மெனக்கெட்டு படிக்க போறதே கிடையாது. கன்வெர்ட் பண்ண உங்களுக்கு தெரியும். அந்த கன்வர்ஷனை இன்னும் வேற மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? ரைட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாம்ல. ரைட், இன்னொரு நம்பர் கொடுக்குறேன். CXCII minus XLV. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் மாதிரிங்க. ரைட், சப்ராக்ஷன்ல கொடுத்துருக்கேன். முதல்ல என்ன பண்ணணும்? லெட்டரை நம்பரா கன்வெர்ட் பண்ணலாம். ரைட், இப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, இதை எப்படி சப்ராக்ட் பண்றது அப்படின்னா பேசின மாதிரியே தாங்க. ஆல்பபெட்ஸை மைனஸ் எல்லாம் பண்ண முடியாது. நம்பரா கன்வெர்ட் பண்றோம், அப்புறம் மைனஸ் பண்றோம், கிடைச்ச ஆன்சரை மறுபடியும் ஆல்பபெட்டாவே மாத்தி எழுதுறோம். ரைட், இப்போ சி அப்படிங்கிறது 100ங்க. ரைட், என்னெல்லாம் இருக்குங்கிறது எழுதலாம். சிங்கிறது 100. அடுத்து எக்ஸ் அப்படிங்கிறது 10. மறுபடியும் சி வருது. மறுபடியும் சி வந்துச்சு அப்படின்னா சினா 100. சின்ன நம்பருக்கு அப்புறம் மறுபடியும் பெரிய நம்பர் வரக்கூடாதுங்கிற ஃபார்மேட் படிச்சிருக்கோம். சின்ன நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பர் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்னதுங்க? சப்ராக்ட் பண்ணியிருக்கும்னு அர்த்தம். அப்போ 10க்கு அப்புறம் 10 வந்து 100 வந்திருக்கு அப்படின்னா 100ல 10 கழிச்சு எழுதியிருக்கோம். அது 90. எக்ஸிங்கிறது என்னதுங்க? 90. புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், ஓகே. அடுத்தது ஐ அப்படின்னா 1 இது ஒரு 1, இது ஒரு 1. அப்போ ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 100, அடுத்து ஒரு 90, அடுத்து ஒரு 2, 192 அப்படிங்கிறது CXCII வேல்யூ 192. அதுல எதை மைனஸ் பண்றோம் அப்படின்னா XLV மைனஸ் பண்றோம். X அப்படிங்கிறது 10, L அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 50. 10க்கு அப்புறம் 50 வந்துச்சுன்னா அது தப்பு, கழிச்சிருக்கும் 40ன்னு அர்த்தம். அதாவது 50க்கு அப்புறம் 10 வந்துச்சுன்னா கூட்டி 60ன்னு சொல்லலாம். ஆனா 10க்கு அப்புறம் சின்ன நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பர் வருது அப்படின்னா கழித்தல தான் அந்த மாதிரி மாத்தி எழுதியிருக்கோங்கிறது அர்த்தம். நம்ம ரொம்ப டீட்டெயிலா கிளாஸ்ல அதை பத்தி பேசியிருக்கோம். அப்ப 40, அது கூட ஒரு 5 சேர்ந்துச்சுன்னா 45. அதுல 45 மைனஸ் பண்றோம். ரைட், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 147. இப்ப நம்ம மறுபடியும் என்ன பண்ண போறோம்? 147 லெட்டராவே மாத்தி எழுத போறோம். இப்ப 147 லெட்டரா மாத்துறதுக்கு நமக்கு தெரிஞ்சது படி ஸ்பிளிட் பண்றோம். 100 plus 40 plus 7. ஏன்னா இதுக்கெல்லாம் நமக்கு லெட்டர்ஸ் தெரியும். ரைட், 100 அப்படிங்கிறத சின்னு எழுதலாம். அடுத்து 40 அப்படிங்கிறத இப்பதான் எக்ஸல்னு படிச்சிருக்கோம். ரைட், இங்க நான் திரும்பவும் எழுதி காமிக்கிறேன்.
40 எப்படி எழுதலாம்? 40ய 50 மைனஸ் 10 அப்படின்னு எழுதலாம். 50 அப்படிங்கிறது L மைனஸ் எக்ஸ், L மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத XLன்னு சொல்லலாம். அதுதான் 40. அடுத்து 7 நமக்கு நார்மலா தெரிஞ்ச 7 தான் VII. அப்ப இதனுடைய ஆன்சர் CXLVII அப்படிங்கிறது ஆன்சர். கிளியர்? ரைட். ரைட். நான் எதுக்காக செப்பரேட்டா வந்து மைனஸை கொடுக்குறேன் அப்படின்னா, மைனஸ் கேட்கறதுக்கான பாசிபிள் கொஞ்சம் அதிகங்க. ஏன்னா அடிஷன் பெருசா ஒன்றும் கிடையாது. ரைட். அப்போ மைனஸ் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்கு. அதனால தான் மைனஸ்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேங்க. இன்னும் நம்மளுடைய டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மல்டிபிள்ல கூட கொடுக்கலாம், அடிஷன்ல கொடுக்கலாம், டிவிஷன்ல கூட கொடுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கிளியர்? ரைட். ஒரு பெரிய நம்பரை ஒன்று கொடுக்குறேன். நீங்க ட்ரை பண்றீங்களா? ரைட். ட்ரை பண்ணிட்டு ரைட் உங்களுடைய ஆன்சர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்றீங்களா? ரைட். MCD minus CCC XXII. சரிங்களா? ரைட். ப்ராக்டிஸ்க்காக கொடுத்த கொஸ்டினுங்க. நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு கூட ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரைட். நான் இதை எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். ஏன்னா அப்புறம் மறுபடியும் அந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, தப்பு பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறது அதுக்காக. ரைட். M அப்படிங்கிறது என்னதுங்க? 1000. அடுத்து C அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 100. அடுத்து Dங்கிறது 500. அப்போ 100க்கு அப்புறம் 500 வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது என்னவா இருக்குங்க? மைனஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். அப்போ 500ல 100 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 400. அப்ப இது ஒரு 1000, இது ஒரு 400. அப்போ 1400 அப்படிங்கிறது MCD வேல்யூ. சின்ன நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பர் வந்தாவே என்னதுங்க? அதை மைனஸ் பண்ணிருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியலாம். எப்படி IV 1க்கு அப்புறம் 5 வந்தா அது 4 தான் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அந்த மாதிரி. ஓகே. அடுத்து CCC. C அப்படிங்கிறது 100, CCC அப்படிங்கிறது 300. அடுத்து ஒரு 10, 20, அடுத்து ஒரு 2. அப்போ 322. இப்ப 1400ல 322 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1078ங்கிறது கிடைக்குது. 1078 எப்படி ஆட் பண்ணலாம்? எப்படி லெட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணலாம்? 1000 அப்படிங்கிறது எம்முங்க. அடுத்து 78 50ன்னு எழுதலாம். 50 அப்படிங்கிறது L. அடுத்தது 28 20 20ன்னு எழுதலாம். அடுத்து 8ன்னே எழுதிக்கலாம். ஸோ MLXXVIII அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் இப்படி நீங்க முன்னாடி போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா தான் அந்த கன்வர்ஷன்ஸே பண்ண முடியுங்க. இந்த மாதிரி கழித்தல் எல்லாமே நீங்க முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணாம, கழித்தலோ கூட்டலோ எதா இருந்தாலும் சரிங்க, ப்ராக்டிஸ் பண்ணாம இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்த படிக்காம இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல கேள்வியா கேட்கும் பொழுது நம்மளால பதில் சொல்ல முடியாது. ரைட். இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பவர் அப்படிங்கிறது. அதாவதுங்க ஒண்ணும் இல்ல. ரைட். நம்ம ஆல்ரெடி படிச்ச விஷயத்த நான் இங்க திரும்ப சொல்றேன். 1 அப்படின்னா IA, 5 அப்படின்னா VA, 10 அப்படின்னா X. அடுத்து 50 அப்படின்னா L, 100 அப்படின்னா C, 500 அப்படின்னா D, 1000 அப்படின்னா M. இதே இது ரிவர்ஸ்ல வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐக்கு அப்புறம் பார் போட்டிருந்தா 1000ங்க. ஆக்சுவலா 1000 அப்படிங்கிறது M நம்ம படிச்சிட்டோம். ஒருவேளை ஐக்கு அப்புறம் ஒரு பார் இருந்துச்சு அப்படின்னா அதையும் 1000 தான் சொல்லுவோம். இதே இதுதான். விக்கு அப்புறம் விக்கு மேல பார் இருந்துச்சு அப்படின்னா அதை 5000 சொல்லுவோம். ரைட். எக்ஸுக்கு மேல பார் இருந்துச்சு அப்படின்னா அதை 10,000 சொல்லுவோம். என்ன பண்றோங்க? பார் போட்டா ஒரு 1000 சேர்த்திக்கிறோம் இதுலயே. இதே இதுல பார்ன்னு வந்துச்சு அப்படின்னா இதனுடைய வேல்யூல ஒரு 1000 சேர்த்திக்கிறோம். எந்த நம்பருக்கு மேல பார் இருக்கோ, ரைட், கரஸ்பாண்டிங் எந்த லெட்டருக்கு மேல பார் இருக்கோ அதை 1000ஆல மல்டிபிள் பண்ணி அதனுடைய வேல்யூவை சொல்றோம். ரைட். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நமக்கு தேவைப்படாது. நமக்கு இந்த பேசிக் 7 மட்டுமே போதும். மேல பார் போட்டா அதனுடைய வேல்யூவை 1000ஆல மல்டிபிள் பண்ணா வரது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட். ஓகேங்க. ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரோமன் நியூமரல் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி ரொம்ப டீட்டெயிலாகவும் இது வரைக்கும் எப்படி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, இனி எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கோம். எல்லாருக்கும் கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இன்னும் இதை பேஸ் பண்ண மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய நம்பர் சிஸ்டம் டெஸ்ட்ல நான் ஆட் பண்றேன். Thank you.